ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, எல்லாருமே அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தீங்க, சிஸ்டர் உங்கள் பேமெண்ட் வந்துருச்சா, யூடியூப் பேமெண்ட் எவ்வளோ வந்துச்சு, உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் பேமெண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் அது. எவ்வளோ வந்துச்சு, அப்புறம் அந்த பணத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு இந்த வீடியோ போட. 2 வருஷம் கழித்து எனக்கு இப்போ தான் அமௌண்ட் வந்துச்சு. போன மாதம் தான் வந்து அமௌண்ட் எடுத்தேன், மார்ச் மாதம். ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $100 மேலே வந்துருச்சு. அந்த $100 ஏழு இது வந்துருந்துச்சு. ஸோ அந்த டாலர் வந்து நம்ம ஊர் மதிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8500 அக்யூரேட்டாக சொன்னோம்னா அப்படி சொல்லக்கூடாது. 9000 இல்லைன்னா 8500 வச்சுக்கோங்க, சரிங்களா? 8500 வச்சுக்கோங்களேன், ஃபுல் அமௌண்ட் சொல்லக்கூடாது. ஸோ அவ்வளோதான் எனக்கு வந்துச்சு. அப்புறம் அந்த அமௌண்ட்டு தான் வந்துச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வந்து என்ன பண்ணேன்னா மாமாட்ட கொடுத்துட்டேன். கோமா தான் அதுகிட்ட கொடுத்தேன். கோமா இல்லை, ஒரு இதாக கொடுத்தேன். எனக்கு நான் ஏதாச்சும் சம்பளம் ஆனால் அது கொடுக்கணுன்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால் எல்லாமே எனக்கு அது செய்யுதா, ஸோ நம்மளால் அதுக்கு எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்தோன்னே அதுகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ வந்தோடனே வந்து அதுக்கு மாற்றி விட்டுட்டேன். அன்றைக்கி வர சண்டை வேறு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அன்றைக்கே அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுட்டேன். ஸோ அவங்க என்னை அதை பார்த்துட்டு எதுக்கு எனக்கு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு சோறு புரியல, அதுக்கு தான் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓ அச்சா, அந்தளவுக்கு மாறிட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் நாள் கழிச்சு இதை வந்து நீனே வச்சுக்க, எனக்கு வேணாம், ஸோ உனக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை வந்து உன்னோட சேவிங்கில் வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியா எனக்கு வந்து பணமும் ரிட்டன் தரேன்னு சொல்லிட்டாங்க. நான் வேணான்னு சொன்னேன், இருந்தாலும் ரிட்டன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எதுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா இருக்குது. ஸோ வீட்டுக்கு ஏதாச்சும் எல்லாம் சொன்னீங்க, வீட்டுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு ஞாபகமாக ஒரு பொருள் வாங்கிக்கோங்க சிஸ்டர், வாங்கி வைங்க, வீட்டில் எதுவும் வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பொருள் வாங்கணும் தான் இல்லைங்களே, எனக்கு வந்து பொருள் வாங்கி வீட்டில் வைக்க எனக்கு இடம் இல்லை. அந்த ரூமில் வந்து வைக்க எனக்கு என்னால் முடியாது. எனக்கு கொடுத்தது ஒரே ரூம் தான். ஸோ அந்த ரூமில் எவ்வளோ இது வைக்க முடியும், என்னால் வைக்க முடியாது. எனக்கும் வாங்கணும்னு ஆசை தான். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் பாத்ரூம் கிடையாது. ஸோ பாத்ரூம் கட்டணும்னு ஆசை. பாத்ரூம்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 3 மாதத்துல வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்னு ஆசை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்கணுன்னு அவ்வளோ ஆசை. வாங்கி எங்கே வைக்கணும்னு தெரியாமல் தான் எனக்கு அது அப்படியே வெறுத்து போன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வாங்கலைனால தான் நான் வாங்கலை. ஸோ அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனு என் ஃபோனு ஒன்று, சரிங்களா? இந்த வீடியோவில் அடிக்கடி எல்லாம் கேட்குவீங்க, வீடியோ கிளியராக இல்லை சிஸ்டர், வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. அதிகமாக கமெண்ட்ஸ் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன் வந்து ஹேங்க் ஆகிட்டே இருக்கும், ஒர்க் ஆகாது, ஒரு சில நேரம் ஒர்க் ஆகாது, ஒரு நேரம் வீடியோவே ஆன் ஆகாது. அந்த மாதிரி நிறையா ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த என் ஃபோன் ஒர்க் ஆகிற அந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு வந்து வீடியோ தான் எடுக்க தோணும். அந்த கமெண்ட்ஸில் போய் படிக்கணும், அந்த போய் இது பண்ணணும், அவங்க ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு டைம் இருக்காது, டவர் இருக்காது இங்கே. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் வந்து நான் வீடியோ போட முடியல. ஸோ என் ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆசை ஃபோன் வாங்கணும்னு. இந்த இதை கொடுத்துட்டு ஃபோன் வாங்கணும் ஆசை. இந்த ஃபோன் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. யூடியூப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதம், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஸோ எதுவும் வந்து விவோ தான் வாங்கி, ஒரு எதுவும் இல்லை, வாங்கி இந்த ஒரு சம்பளம் எடுத்தேன், அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த ஃபோனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு. அதை வந்து ரெடி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து எப்படி இருக்குது, என் ஃபோன் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்குது, வளைஞ்சிடுச்சு. மாமா தமிழ்நாட்டில் தம்பி கல்யாணத்து போக்குலாம் வந்து ஃபோனை வளைச்சிட்டாங்க. கோவத்தில் சோதில் தூக்கி போட்டோன்னே அது வளைஞ்சிருச்சு, நல்லா நெளிஞ்சு போய் கிடக்கு. ஸோ மைக்கு போயிடுச்சு, கேமரா போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அந்த இதில் எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து மாற்றணுன்னு ஆசை. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம், என்ன பண்ணுவேன்னு பார்ப்போம். அப்புறம் வந்து சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர், உங்கள் பேர் என்ன? என் பேர் புனிதா, எந்த ஊருன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி பற்றி கேட்டிருந்தீங்க. என்னோடய ஃபேமிலி வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஒட்டநாட்டில் சம்மனக்கோட்டையில் இருக்காங்க. ஸோ என்னோட கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் 3 பேர். நான் தான் மூத்த பொண்ணு, 2 தங்கச்சி, தம்பி. எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்க இருக்குது. தம்பி வந்து இப்போ தான் 1 இயராக வந்து மேரேஜ் ஆகிருக்கு, இன்னும் குழந்தை இல்லை அவனுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான், சரிங்களா? அப்புறம் வந்து நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க.
நான் வந்து பிஎஸ்டபிள்யூ முடிச்சிருக்கேன். நம்ம ஒட்டநாடு காலேஜ் தான், பாரதிதாசன் காலேஜில் படித்தேன். ஸோ ஸ்கூலும் ஒட்டநாட்டிலே தான் முடித்தேன். அங்கே வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ எல்லாமே அங்கே தான், ஒட்டநாட்டுக்குள்ளேயே எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்காரங்க என்ன படிச்சாங்கன்னு கேட்டிங்க. அவங்க வந்து 6ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அந்த இதெல்லாம் வாங்கலை. 6ஆவது ஃபுல்லாக முடிச்சுட்டாங்களாம். 7ஆவது போக்குள்ளே வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. மாமி 7ஆவது போக்குள்ளே வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். சரிங்களா. ஸோ வேறு ஏதாச்சும் வந்து எனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டிங்க. எனக்கு வந்து 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ தீபா விளாண்டுட்ருக்கான். பிரகதி, இவ தான் நம்ம பிரகதி, நம்ம பாப்பா. வீடியோ கூட போட விடல, அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஸ்ட்ரீட் வந்துட்டேன். வீட்டுக்கு அழைச்சிருப்பாங்க. நேற்று நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கா. கொள்ளுங்க. ஸோ அவங்களும் வந்திருக்காங்க என் நாட்டில் அழைச்சிட்டு போக. எனக்கு தம்பி வேணும். ஸோ சாப்பிட்டு வந்து அழைச்சிட்டு போக போகிறேன். நான் வந்து மொத்தம் 15 நாள் ஆகிட்டு திருவிழாவுக்காக வந்தால், சின்ன திருவிழாவுக்கு வந்தால். ஸோ இன்னொரு திருவிழா இருக்குது, அது இப்போ பார்க்க மாட்டேன்ல. நான் ஊருக்கு போகிறேன் நீ அப்படிங்கிறா. போர் அடிச்சு நீ நான் போகணும், போய் பீடி செய்யணும், திருவிழாவுக்கு வந்து காசு வைக்கணும், இங்கே உட்காந்தா ஒன்றும் ஆகாது அப்படின்னா. ஸோ அதுக்கு அதுலேருந்து கிளம்பிட்டாங்க. கஷ்டமாக இருக்குது, ஊருக்கு போகிறதா கஷ்டமாக இருக்குது. போர் அடிக்கும் நம்ம. காய பாருங்க, முருங்கைக்காய். எங்கள் வீட்டில் உள்ள முருங்கைக்காய். ஸோ எங்கள் அத்தை வீடு அங்கே தானே இருக்குது, அதுக்காக வந்து முருங்கைக்காய் இருக்கிறோம். இது வந்து அவங்களுக்கு இது வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு, எங்கள் அப்பாவோட தங்கச்சி. ஸோ இதெல்லாம் என் நாத்தனார், இது அவங்க சொந்த நாத்தனார், இது சித்தி நாத்தனார். இதெல்லாம் சித்தி நாத்தனார். இது 2ம் அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த பொண்ணு மூஞ்ச. Once more. नीति वाला का जा दे नीति वाला भाग ली जा बाप ओ निकलो जान मांगे तो वीडियो वाली तो नहीं देगा दे उतनी देगा माँ मोर भैंस की माँ कुछ उतारने के लिए हाँ टाटा 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 नाना टाटा 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 नाना टाटा दिले आशीष के बाद है घर
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாத்தனா வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. ஈவினிங்குள்ளே தான் வீட்டுக்கு கிளம்புனா. ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோடய சேல்ரி அவ்வளோ, யூடியூப் சேல்ரி அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து என்ன வாங்கலான்னு ஒரு ஐடியாவை வச்சுருந்தேன். அந்த அமௌண்ட்டில் வந்து என்ன வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்னோடய ஆசை வந்து மொபைல் வாங்கணும்னு. மாமாவும் சொன்னாங்க மொபைல் வாங்கிக்கன்னு. எனக்கு மொபைல் வாங்கினா வந்து 2 யோசனையாக இருக்குது. என்னென்னா வந்து என் மொபைலை விட ரொம்ப மோசமாக இருக்குது எங்கள் வீட்டுக்கார மொபைலு. ஸோ பாவம் அது மாமா வச்சுருக்க மொபைலும் அப்படி தான் இருக்குது. ஸோ என்னோடய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ 2 ஓப்பன் ஆகி இருக்கும். அது வந்து ஃபெவிக்விக் ஒட்டி வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோலாம் கிளியராக இல்லாமல் இருக்கும். லைவ் போட்டால் சரியாக இதாக மாட்டேங்குது. நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் மொபைல் வாங்கணுன்னு ஆசையாகவும் இருக்குது. அதே சைடு மாமா பார்த்தாலும் பாவமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கண்டிப்பாக வாங்குவோம் சரிங்களா. மாமா வாங்கி தரேன்னு இருக்காங்க. ஸோ என்னை வந்து காசை நீனே வச்சுக்கோ, நீனே இது பண்ணிக்கோ, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்போ வாங்குவோன்னு தெரியல. நான் ஒரு வேளை தமிழ்நாடு போகிறப்ப அதுவும் வாங்கலாம் சரிங்களா. கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு போவோம், அப்போ வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா. சோளம் தானே. ஆமாம், தமிழ் ஹிந்தி கன்ஃபியூஸ் ஆகுறேன். ஸோ சோளத்தில் வந்து சோளம்னா அறுவடைக்கு பிறகு போகலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போக முடிஞ்சால் போயிட்டு வந்துடும். ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்துடும் சரிங்களா. ஸோ அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டா. உண்மையிலே வந்து போர் அடிக்கும் வீட்டில். இன்னொரு ஓப்படியாகவும் இல்லை, அவளும் ஊருக்கு போயிட்டா. இப்போ 2 பேர் தான் இருக்கும். ஸோ 2 பேர் மட்டும் வேலையெல்லாம் பார்த்துட்டு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு திடீர்னு ஆள் இல்லையா, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ என் மொபைலில் அந்த காசில் வந்து என்னென்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக சொல்லுங்கள்.